பிரைஸ் லார்ட் ஹானா. அக்கா விபிஎஸ் தலைப்பு சொல்லுங்கக்கா. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா ஹானா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள்னா தாழ்மையாக வாழறவங்க, தன்னை தாழ்த்துறவங்க, பெருமை பேசாதவங்க, அவனோட வாழ்க்கையில் தாழ்மை இருப்பது தான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் சொல்கிறது. வசனம் கூட சொல்லுது, மத்திய 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் தேவனு ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வாங்கன்னு சொல்லி. அக்கா அப்படிங்களா? அப்போ நான் கூட இனிமேல் பெருமையாக பேச மாட்டேங்க, நானும் தாழ்மையாக வாழ போகிறேங்க. வெரி குட். நான் உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், கேளு ஹானா. பைபிளில் இயேசு சுவாமி சொல்லியிருக்காரு, ஓமையாக அதை எடுத்துக்காட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு. 2 பேர் ஜெப ஆலயத்துக்கு போனாங்களாம். ஒருத்தன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் கடவுளுடைய கட்டளைகளெல்லாம் கை கொள்றவன், வாரத்துக்கு 2 முறை உபவாசம் இருப்பான், ஏழைகளுக்கு தான தர்மம் செய்வான். அது மாத்திரம் இல்லை, சர்ச்சுக்கு ஒழுங்காக போவான், காணிக்கு ஒழுங்காக கொடுப்பான். இவன் ஆலயத்தின் வாசலிருந்து ஜெபம் பண்ணானா, ஆண்டவரே நான் வாரத்துக்கு 2 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், ஏழைங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறேன், காணிக்க கொடுக்குறேன், ஆலயத்துக்கு தவறாமல் வரேன், இதோ இருக்கிறானே அந்த ஆயக்காரனை போல இல்லை, நான் அவனை பரிசுத்தமாக வாழறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணானா. பாரு, அந்த ஜெபத்தில் கூட அவன் தன்னை குறித்து பெருமையாயும் மற்றவங்களை தாழ்த்தும் ஜெபம் பண்ணான். அப்புறங்க இந்த ஆயக்காரன் எப்படிக்கா ஜெபம் பண்ணா? சொல்கிறேன் கேளு. இந்த ஆயக்காரனும் ஆண்டுடைய சந்நிதியில் கையை கூட தூக்க துணியாமல் தன்னுடைய மார்பில் அடித்து கொண்டு, பாவியாக என் மேல் கிருபையாயிருன்னு சொல்லி ஜெபம் பண்ணான். அதாவது பாவியாக என் மேல் இரக்கம் செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணான். அப்புறங்க என்னங்க ஆச்சு? பாரு, ஏசப்பா சொன்னார், இந்த ஆயக்காரன் நீதிமானா திரும்பி போனானா. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்பார். வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவர்களுக்கும் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார். நம்மளும் தாழ்மையாக இருப்போம், கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வோம், கர்த்தர் நம்ம ஜெபத்தையும் கேட்பார். அக்கா இந்த கதை ரொம்ப சூப்பராக இருக்குதுக்கா. நான் கூட யார்கிட்டையும் பெருமையாக பேச மாட்டேங்க, இனிமேல் நான் எல்லார்கிட்டையும் தாழ்மையாக இருப்பேங்க. தேங்க்யூக்கா.